இன்னைக்கு நம்ம சினிமாவில் சந்தோஷத்தில் பார்க்க போகிற படம் படக்குப்பட்டி ராமசாமி. சந்தானம், மேகா ஆகாஷ், ஜான் விஜய் மற்றும் பல லொல்லு சபா நடிகர்கள் சேர்ந்து நடித்து கார்த்திக் யோகி அவர்கள் டைரக்ட் பண்ண படம் இது. ஸோ பேசிக்காக இந்த படம் என்ன சொல்ல வந்துச்சுன்னா, கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத தாண்டி கடவுள் நம்பிக்கைங்கிறது ஒரு மூட நம்பிக்கையாக மாறிட்டு வந்துடுச்சு. ஒரு ஒரு லேட் 1970s 80s அந்த டைமில். அதுலேருந்து தான் இந்த மாதிரி ரோட்டுக்கு ரோடு, தெருவுக்கு தெருவு, வில்லேஜுக்கு வில்லேஜ் கடவுள் ஒரு கடவுளை கும்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு அடிப்படையான ஒரு கான்செப்ட் வச்சு பண்ண படம் தான் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி. இதை எந்த அளவுக்கு ஒரு ஃபன்னாக ஒரு ஒரு என்கேஜிங் ஒரு பி சென்டர் சி சென்டர் ஆடியன்ஸுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு விதமாக எடுத்திருக்காங்க. அண்ட் அதை தாண்டி பர்ஃபார்மன்ஸாக எல்லாருமே சந்தானத்தையே தூக்கி சாப்பிட்ருக்காங்கங்கிற அளவுக்கு சொல்லலாம். மெயினாக சேஷு ஆகட்டும், மாறன் ஆகட்டும், இவங்க வர சீன்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க ஆடியன்ஸ். அதை தாண்டி ஒரு முக்கியமான கிரெடிட் கோஸ் டு த மியூசிக் டைரக்டர் ஷான் ரால்டன் மியூசிக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். படம் ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல் ஒரு அழகான ஒரு மெல்லிசையை தூவியிருக்காங்க. படத்தில் என்ன எல்லாமே நல்லதாக சொல்கிறோமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, படத்துக்கும் மைனஸ் இருக்குங்க. சில கேரக்டர்ஸ்லாம் எதுக்கு வராங்க அப்படிங்கிறதே தெரியல. சும்மா தண்ணி கேன் போட தான் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போகிறாங்க. அவங்களோட கேரக்டர் ஆர்ட்ஸ்லாம் ரொம்ப வீக்காக தான் இருக்குது. ஆனால் டேரக்டர் எல்லாருக்குமே இங்கே ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கோப் கொடுத்துட முடியாத ஒரு கதைக்களமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்லாம் கதை எங்கே போகுதுன்னே தெரியாமல் எங்கேருந்து டாம் அண்ட் ஜெரிலாம் பார்த்து சில சீன்ஸ்லாம் எழுதியிருக்காங்க, ஓடுறது, குதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த சீன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கலாம். பட் பேசிக்கலி இது திருப்பி தமிழ் சினிமா ஒரு ஸ்ட்ரீம்லைனான சீன்ஸ் வச்சாதான் ஓடுங்கிற ஒரு இது. புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெட்ராஸை கான்செப்ட்னு சொல்லி மெட்ராஸை ஒரு புது நோயாக கன்சிடர் பண்ணி ஒரு பீரியட் பிக்சரில் கொண்டு காட்டியிருக்காங்க. அது ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ அது ரொம்ப ட்ராகியாகவும் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளேவை ரொம்ப பேசியாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் பிளே இந்த மாதிரி ஒரு பேஸ் அண்ட் ஸ்லோவாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வேரி ஆனாலும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது என்னன்னா, சொன்ன மாதிரி மியூசிக் தான். கண்டிப்பாக மியூசிக் ஒரு கான்ஸ்டன்ட் சப்போர்ட்டாக இருக்குது படத்துக்கு. அண்ட் சந்தானம் அண்ட் அவங்க டீமோட ஹியூமர். இந்த லொல்லு சபா பாய்ஸ்க்கான ஒரு ஒரு அவங்களுக்கான அந்த ஒன்லைனர், கவுண்டர்ஸு, பஞ்சஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்துக்கு. ஒரு சில இடத்துலலாம் நிழல்கள் ரவி இவங்களை விட அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதில் சில பாடி ஷேமிங் ஸ்னாப்ஷாட் காமெடிஸ் வந்தாலுமே அந்த இடம்லாம் சகிக்க தன்மையாக தான் இருக்குது. ரொம்ப அப்யூசிவாக இல்லை இந்த படத்தில். இது எதுக்குப்பா, இது சும்மா சந்திரமுகி படத்தில் வர பாம்பு மாதிரி எதுக்குமே யூஸ் ஆகாமல் இருக்கேங்கிற ஒரு போர்ஷன் இருந்துச்சுன்னா அது ரொமான்ஸ் போர்ஷன் தான். ரொமான்ஸ் போர்ஷன் எனக்கு தெரிஞ்சு சந்தானம் சாருக்கும் மேகா ஆகாஷ்க்குமே எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு இந்த படம் தெரியல. மேகா ஆகாஷ்க்கு ஒரு முக்கியமான ரோலே இல்லை படத்தில். பட் அவங்களுக்கு கொடுத்த ரோலில் அவங்க ஒரு சும்மா ஒரு டால் மாதிரி அங்கேயே போகிறாங்க. பட் படத்தில் ரொமான்ஸாக பெருசாக எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இருந்தாலும் இங்கே ஃப்ரெண்ட்ஸோடு நடக்கிற காமெடிஸ்னால நமக்கு அந்த ரொமான்ஸ் அப்படியே கடந்துட்டு போயிட்டு இருக்கும். இந்த படம் இன்னைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கேரக்டரைசேஷன் தான். நிறைய கேரக்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் போகிறாங்க. அவங்களால பெரிய ஸ்கோப் இல்லாட்டியும் அந்த கதையில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2-3 மினிட்ஸ் அவங்க பண்ற விஷயங்களே ரொம்ப பயங்கரமான ஒரு நகைச்சுவை தருது. மேஜரா நான் இங்க ஒரு பெரிய அப்ரிசியேஷன் டு நிழல் ரவி சார். அவர் எவ்வளோ ஒரு கேஜிஎஃப்ல எப்படி ஒரு மாசா காட்டியிருந்தாங்களோ அதே லெவலுக்கு இவர் ஒரு காமெடியெல்லாம் இங்க காட்டியிருக்காங்க. அவர் பண்ற காமெடியா இருக்கும், அவன் நான் இல்லை நான் தான் அவன், அந்த மாதிரி அவர் ஒரு ட்விட்டர் டெம்ப்ளேட்ல சொல்லணும்னா அவர்னு ஒரு புது ஒரு ஒரு செட் ஆஃப் ஒரு 10 GB ஒரு மீம் டெம்ப்ளேட் இந்த படத்துல கண்டிப்பா கொடுத்துருக்காரு. அந்த கேரக்டரைசேஷன் இல்லாம பூசாரியா வர இவர் சேஷி ஆகட்டும், அதுக்கப்புறம் மாறன் கூடயே வர ஒரு ஆளாகட்டும், இவர் ஹீரோ ஃப்ரெண்டா. அண்ட் ஈவன் இங்க ராமசாமிங்கிறவர் அடிக்கடி அந்த டைலாக் வருது, கடவுள் இல்லைன்னு சொல்ற ராமசாமி தானே நீ அப்படிங்கிற டைலாக் வருது. அது கான்ட்ரவர்ஷியலா படத்துல இல்லவே இல்லை. மேபி ட்ரெய்லர்ல கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே நேர்த்தியா இருந்துச்சு. எம்எஸ் பாஸ்கர் ஒரு அழகான ரோல் பண்ணியிருக்காரு படத்துல. கண்டிப்பா எம்எஸ் பாஸ்கர் தான் ஒரு சீரியஸான ஒரே ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவர் சொல்ற அந்த மெசேஜ், உனக்கு அது கல்லா இருக்கலாம், பட் அத சிற்பி பண்ணி அதை கோவில் எடுத்து வச்சா அதுதான் அவனுக்கு சாமி, அந்த நம்பிக்கையை நீ கிண்டல் பண்ணாதன்னு சொல்ற அந்த ஒரு விஷயம் கதையில கண்டிப்பா நம்ம மனசுல எல்லாரையுமே ஒட்ட வைக்குது. ஸோ ஃபைனலா இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா ஹியூமர். ஒரு நல்ல ஹியூமர் படம் பண்றதுங்கிறது ஒரு ஈஸியான விஷயமே இல்லை. நிறைய ஹீரோ சொல்லுவாங்க படத்திலேயே ஒரு ஒரு கலையிலேயே மிக சிறந்த மிக கடினமான கலை நகைச்சுவை தான்ட்டு. அந்த நகைச்சுவையை அந்தந்த இடத்துல ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே முகம் சுளிக்கிற மாதிரி காமெடிகளும் இந்த படத்துல இல்லை. ஸோ டைரக்டர் ஒரு பெரிய கவுண்டமணி சாரோட ஃபேனுன்னு சொல்லிட்டு இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ கவுண்டமணி சாருக்கு ஜஸ்டிஸ் இந்த படம் கண்டிப்பாக பண்ணியிருக்கு.
அவரோட வே ஆஃப் காமெடிஸ், அவரோட வே ஆஃப் அந்த ஸ்லாப்ஸ்டிக் காமெடிஸ் வந்து இந்த இடத்துல நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஹார்ட் கோர் ஒரு காமிக்கல் லவ்வராக இருந்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் படக்குப்பட்டி. ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு ஒரு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜை கொடுக்கும். ஏன்னா இந்த படத்தில் வந்து எல்லா விஷயங்களுமே தூவி இருக்குது. நகைச்சுவை இருக்குது, கடவுள் நம்பிக்கை பற்றி பேசியிருக்காங்க, அங்கங்கே ரொமான்ஸ் இருக்குது, நல்ல பாடல்கள் இருக்குது. சந்தானம் சாரே ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அது ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதோட லிரிக்கலாகவும் நல்ல ரீச் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அதை தாண்டி யூத்தாக இந்த படம் கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க. ஆனால் என்னதான் இது ஒரு காமிக்கல் வியூவாக இருந்தாலும் நான் வந்து ஒரு சினிமோஃபைல். எனக்கு வந்து படத்தில் வந்து இருக்கிற நியூவான்சஸ் பார்த்து அதோட கேமரா ஒர்க்ஸு, அதில் வச்சிருக்கிற ஃப்ரேம்ஸு, அதில் இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு தான் எனக்கு பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த படம் உங்களுக்கான படம் கிடையாது. கண்டிப்பாக இதில் எல்லா ஸ்டீரியோ டைப் தமிழ் கமர்ஷியல் ஃபிலிமால் இருக்கிற ஒரு மிஸ்டேக்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு ஒரு கமர்ஷியல் சினிமா ஆடியன்ஸாக ஒரு பார்த்துட்டு போயிட்டோம்னா இது வந்து பெருசாக ஒரு முகம் சுளிக்கும் படமாக இருக்காது. ஆனால் எனக்கு வந்து இதில் இருக்கிற நுவான்சஸ்லாம் நான் கவனிப்பேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஆன்மீகத்தை பற்றி சொல்கிற காமெடிகள் வந்து எனக்கு வந்து சகிக்கும் தன்மைக்குள்ளே இல்லை அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கானது கிடையாது. இதை தாண்டி வந்து சில புது முகங்கள் வந்து இந்த படத்தில் வந்திருக்காங்க. இட்ஸ் பிரசாந்த், இவர் ரெவியூவர் வந்திருக்காரு. அவர் ரொம்ப நல்லா நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஃப்ரம் யூடியூப் டு பிக் ஸ்க்ரீன் இஸ் ஆல்வேஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட். ஸோ அவரோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து அவர் கூட இருந்த எல்லா நடிகர்களுமே, ஜான் விஜய் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவருக்கு ஆப்போசிட்டாக பிரசாந்தோட அப்பாவை நடித்தவங்க ஆகட்டும், இவங்க எல்லாருமே ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஃபேமிலியாக, ரெண்டு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு சண்டையை அப்படியே ஒரு அழகாக நேர்த்தியாக காட்டியிருக்காங்க. அதுவே ரொம்ப காமிக்கலாக அழகாக. சந்தானம் சாருக்கு வந்து பெருசாக அவர் வந்து ஒரு லைன் போட்டு வச்சிருக்காரு, எனக்கு இந்த மாதிரி படங்கள் தான் செட் ஆகும் போகுது, என்னால் திடீர்னு ஒரு ஆக்ஷனோ இல்லை ஒரு த்ரில்லரோ ஒரு ஸ்பை ஃபிலிமோ அந்த மாதிரி என்னால் பண்ண முடியாதுன்ட்டு. ஸோ அவருக்கான ரூட் வந்து இந்த காமெடி ஃபிலிம் தான் அவர் மைண்டில் கிளியராக வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 படம் கொடுக்கும்போது ஒரு 2 படம் தான் கிளிக் ஆகும். அவரே முன்னாடி இந்த சபாபதி, 80s பில்டப்பு, இந்த மாதிரி படங்கள்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. சில நேரத்தில் இந்த டிக்கிலோனா, கில்லுக்கு துட்டு, வடக்குப்பட்டி ராமசாமி மாதிரி ஒரு யதார்த்தமாக எல்லாருமே சிரிக்கக்கூடிய படங்களும் அவர் கொடுத்துட்டு இருக்கிறது அவருக்கு ஒரு கெரியர் க்ரோத்தில் ஒரு 2வது மூவி டேரக்டராக கார்த்திக் யோகிக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு கேரக்டரைசேஷனாக ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் என்னதான் இருந்தாலும் வந்து நீங்கள் இந்த படத்தில் போயிட்டு ஒரு சினிமேட்டிக் நுவான்சஸ்லாம் செக் பண்ண முடியாது. இது ஒரு கிளியர் ஒரு ஃபன் லவ்விங் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டேரக்டர். மற்றபடி இப்போ 3வது படம் அவர் ஆர்யா முடியும் சந்தானம் முடியும் பண்ணுறாருன்னா இதே மீட்டரில் அவரால் ட்ராவல் பண்ண முடியாது. கண்டிப்பாக அவர் கொஞ்சம் எஜுகேட் ஆகி, கொஞ்சம் மெச்சூர் ஆகி, டைலாக்ஸ்லையும் சரி மற்ற விஷயங்களையும் வந்து கொஞ்சம் சென்சிபிளாக பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது.